காணும் காலங்கள். ஆமா, அதுல உங்களுடைய கேரக்டரும் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். பெக்குலியரான கேரக்டர். எஸ். கிஷன் சொல்லிட்டு. கிஷன். அருமையா பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நெறைய உங்கள பார்த்தோனே கேட்கணும்னு தோணுச்சு. அண்ட் ரொம்ப தேங்க் யூ. நான் என்னுடைய முன்னாடி காலத்துலலாம் அந்த கனகாணும் காலங்கள் பார்த்து தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுக்கு நன்றிகள். நல்லா இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அத பத்தி நம்ம பேசலாம். கண்டிப்பா. அதுல ஒரு லுக் இருந்தது. இப்போ ஒரு நடிகருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷம்னா, நம்ம நடிச்ச கதாபாத்திரத்த காலங்கடந்து சொல்றாங்கல்ல அப்படின்றது தான் சந்தோஷம் இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றளவும் அந்த கேரக்டர சொன்னா நீங்க தான் டக்குன்னு ஞாபகம் வருவீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த கனா எப்படி கிடைச்சதுங்கிறது என்னோட மிகப்பெரிய பிளெஸிங், பிரார்த்தம், அம்மாவோட ஆசீர்வாதம், அம்பாவோட ஆசீர்வாதம்னு சொல்லலாம். அது வந்து விஜய் டிவியில ஃபிக்ஷன் ஹெட்டான ரமணகிரி வாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்தவரோட கண்ணுல நான் பட்டுட்டேன். ரமணா சார். அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய லக்குன்னு சொல்லலாம். அதனால எனக்கு அந்த கனா கிடைச்சதே தவிர்த்து என்னோட தம்பி ராகவன் புலி இந்த இதுல கூட சிங்கிள் பசங்களோட கூட பண்ணிட்டு இருக்கேன். அவரு கூட ஒரு வார்த்தையில ஒன்று சொன்னாரு. கனாகாலங்காலங்கள் எங்களால ஓடிச்சான்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா கனாகாலங்காலங்கள் வந்து பாண்டி, பச்சை, இர்ஃபான் இவங்களாலதான் ஓடிச்சு. ஆனா அதுதான் சத்தியம். பூவோட சேர்ந்து நாறு மலர்ந்தா மாதிரி நாங்க உடனே என்ட்ரி ஆனோம் எங்க செட்டு. அதனால எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கெல்லாம் மீறி அவங்களால ஓடித்துங்கிறது சத்தியம். அதுக்கெல்லாம் மீறி பேனா எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கு ரமணகிரி வாசன் சாருக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்.